வணக்கம் பிள்ளைகள், நான் உங்கள் கௌசி டீச்சர். எப்படி சுகமா இருக்கிறீங்களோ? நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். சரியோ? என்ன கதைண்டா சேமிப்பு பற்றிய கதை தான். நாங்கள் சின்ன வயசுல சேமிச்சா என்ன எல்லாம் செய்யலாம்ன்றதான் இந்த கதையில நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆடு மாடு குரங்கு மூவரும் நல்ல நண்பர்களாக இருக்கிறோம். என்ன யார நண்பர்களாக இருக்கிறோம் பிள்ளைகள்? ஓ, ஆடு மாடு குரங்கு மூன்று பேரும் நல்ல நண்பர்களாக இருக்கிறார். அப்ப மூன்று பேர் மாடும் குரங்கும் தங்களுக்கு என்னென்ன எல்லாம் விருப்பம் என்று சொல்லினான். அப்ப ஆடு சொல்ற எனக்கு பால் என்றால் நல்ல விருப்பம் சொல்லி சொல்றார். அப்ப மாடு சொல்றார் தனக்கு பழங்கள் என்றால் நல்ல விருப்பம் உண்டு. குரங்கு சொல்றார் தனக்கு நிறைய படிக்க வேணும் என்று விருப்பம் சொல்லி சொல்றார். அப்ப மூவரும் வங்கிக்கு போயினோம், பேங்குக்கு போயினோம். என்ன பேங்குக்கு போய் பேங்க் மேனேஜரை சந்திச்சு கேட்கினோம். நாங்கள் எங்களுக்கு இதெல்லாம் விருப்பமா இருக்குது, நாங்கள் வளர்ந்தா பிறகும் நிறைய படிக்க வேணும்லாம் ஆசைப்படுறோம். அப்ப என்ன செய்ய வேணும்னு சொல்லி அந்த மூன்று பேரும் பேங்க் மேனேஜர்கிட்ட கேட்கினோம். அப்ப அவர் சொல்றார், நாங்கள் சிறுக சிறு சேமிச்சா பெரிசா உதவி செய்யும் சொல்லி சொல்றார். அதுக்கு பிறகு அவர் என்னென்ன முறையில சேமிச்சா என்ன வேறுமெல்லாம் சொல்றார். ஓகே பிள்ளைகள்? அவர் முதல் சொல்ற, நாங்கள் சிறிது சிறிதாக பணம் சேகரிக்க வேணும். ஒரு உண்டியல் எடுத்து அதுக்கு என்ன செய்ய வேணும், எங்களுக்கு கிடைக்கிற காசுல கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கொண்டு வர வேணும் என்று சொல்லி சொல்றார். உடனே நாங்கள் எல்லா காசையும் சேர்த்து போடலாமோ? இல்லை, எங்களுக்கு என்ன காசு கிடைக்குதோ அதை நாங்கள் என்ன செய்யலாம், மிச்சப்படுத்தி போட்டுக்கொண்டு வரலாம். அடுத்தது பேங்க் மேனேஜர் சொல்றார், பணம் பாதுகாப்பாக பேங்க்ல இருக்கும். என்ன இருக்கும், பணம் பேங்க்ல பாதுகாப்பாக இருக்கும். வெளியிலே வச்சா பணம் இழக்கலாம். என்ன நாங்கள் தேவையில்லாம செலவழிப்போம், தேவையில்லாத ஒரு பொருளை கண்டா வாங்குவோம். ஆனா பேங்க்ல வச்சா என்ன செய்யும், பாதுகாப்பாக இருக்கும். அவர் சொல்றார், பணம் சேரும் போது மகிழ்ச்சி தரும். என்ன நாங்கள் பேங்க்ல காசு போட போட என்ன செய்யும், பணம் கூடும். அப்ப பணம் கூடைக்கு எங்களுக்கு என்ன செய்யும், மகிழ்ச்சி தரும். எங்க கனவை நாங்கள் நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தை தரும். என்ன பிள்ளையர், உங்களுக்கும் அப்படி இருக்கிறதே? அது மாதிரி தேவைக்கு மட்டும் நாங்கள் என்ன செய்யலாம், பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். என்ன சின்ன பிள்ளைகள் எடுக்க இல்லாத, ஆனால் பெரியவர்களானதை நாங்கள் எங்க தேவைகளுக்கு என்ன செய்யலாம், சேமிச்ச பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் சேமிச்ச பணம் எதிர்காலத்துல பெரிய ஒரு தொகையா வந்துடும். என்ன அப்ப நாங்கள் அதை வச்சுக்கொண்டு நண்பர்களுக்கு உதவி செய்யலாம், அவங்களோட பெற்றோருக்கு உதவி செய்யலாம், உங்களோட ஆசிரியருக்கு உதவி செய்யலாம். ஏன்னா அதை வச்சுக்கொண்டு நாங்கள் நிறைய திட்டமிடலாம் என்று சொல்லி அவர் சொல்றார். எதிர்காலத்துல எங்களுக்கு தேவையான பட்ட படிப்புகளை நாங்கள் மேற்கொள்ளலாம். ஏன்னா பெரிய பெரிய தொகைகள் வேணும், நாங்கள் பட்ட படிப்பு படிக்க வேண்டும்னு சொல்லி சொன்னா அதுக்கு நிறைய செலவாகும். அப்ப நாங்கள் அந்த நேரம் என்ன செய்யலாம், எங்களோட காசு எடுத்து படிச்சு கொள்ளலாம். எங்களுக்கு தேவையான கொப்பியல், புத்தகங்கள், பேனியல் எல்லாமே வாங்கி கொள்ளலாம். அதே மாதிரி நாங்கள் படித்தோம்னா அதுக்கு பிறகு எங்களுக்கு நல்ல வசதி வந்துடும், வீடுகள் வாங்கலாம், தேவையான எல்லாமே அதுல வாங்கி கொள்ளலாம். அப்ப இன்றைய சேமிப்பில் நாளைக்கு நல்ல ஒரு எதிர்காலம், பிற்காலத்துல நாங்கள் வளர்ந்த பிறகு என்ன செய்யும், நல்ல ஒரு எதிர்காலம் எங்களுக்கு அமையும் சொல்லி அந்த வங்கி மேனேஜர் சொல்லுறார், பேங்க் மேனேஜர் சொல்லுறார். பிள்ளைகள் அவர்கள் வீட்டை பேங்க் மேனேஜர் சொன்னதுதான், நாங்கள் என்ன செய்ய வேணும், ஒரு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேகரிக்க வேணும், எண்ணத்துல ஒரு உண்டியல்ல போட்டு சேமிக்க வேணும் தான் சொன்னவர். அப்ப அந்த மூன்று பேரும் என்ன செய்யணும், தங்கள்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் கொண்டு ஒரு உண்டியல்ல போட்டு சேமிக்கினாம். என்ன அவர்கள் ஏற்கனவே சிறுவர் சந்தையெல்லாம் செய்திருக்கினாம். அப்ப அந்த காசு எல்லாம் வீட்டை இருந்தது. இப்ப அதை எல்லாத்தையுமே என்ன செய்யணும், முண்டியல்ல போடினாம். கைவிசேஷம் தந்த காசு இருந்தது, அதையும் முண்டியல்ல போடினாம். இப்ப கடையிலுக்கு போட்டு வந்தா மிச்ச காசு இருக்குந்தானே, அப்ப அம்மா அதை கொடுப்பா, இந்தாங்கோ நீங்கள் வச்சிருங்கன்னு சொல்லி கொடுப்பா. அந்த காசை என்ன செய்யினாம், அதையும் முண்டியல்ல போடினாம்.
என்ன விளையாட்டு சாமான் வாங்கன்னு சொல்லி வாங்கின காசு இருக்கு. பிறகு அதை என்ன செய்யணும், இல்லை இப்போ எங்களுக்கு விளையாட்டு சாமான் தேவையில்லை, அதை நாங்கள் என்ன செய்வோம், உண்டியல்ல போட்டுக்கொள்ளுவோம் என்று சொல்லி அந்த உண்டியல்ல என்ன செய்யணும், காசை சேமிச்சு கொண்டு வரணும். நீங்களும் அப்படியே செய்யற நீங்கள். வெரி குட், நல்ல பிள்ளைகள் என்ன. பிள்ளைகள் அப்ப அந்த பேங்க் மேனேஜர் சொன்ன விஷயங்களை கேட்டுட்டு 3 பேரும் போய் என்ன செய்யணும், பேங்க்ல ஒரு நியூ அக்கௌண்ட் ஒன்று திறக்கினோம், புதிய கணக்கு ஒன்று திறக்கினேன். அப்ப என்னென்ன பேங்க் மேனேஜர் சொன்ன வேற என்னென்ன நன்மைகள் உண்டு. நாங்கள் சேமிக்கிற பணத்தை உருவாக்குவோம். அடுத்தது பணம் வங்கியில பாதுகாப்பாக இருக்கும். அடுத்தது நாங்கள் தேவையில்லாமல் செலவு செய்வதை தவிர்த்து கொள்வோம். அடுத்தது எங்களுக்கு நாங்கள் வளர்ந்த பிறகு எங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் எடுத்து கொள்ளலாம். அடுத்தது நாங்கள் பெற்றோருக்கும் நண்பர்களுக்கும் உதவி செய்யலாம். என்ன, உங்களோட பட்ட படிப்புகள் படிப்பதற்கெல்லாம் இலகுவாக இருக்கு சொல்லி அந்த மேனேஜர் சொன்னதை கேட்டு இவன் 3 பேருமே என்ன செய்யணும், அந்த வங்கியில கணக்கு திறக்கணும். என்ன பிள்ளைகள், எங்களை சேமிப்பும் என்ன செய்யும், மேலதிகமா கூடிக்கொண்டு வரும். பிள்ளைகள் இவர்கள் ஒவ்வொரு மாசமும் காசை சேர்த்து கொண்டு வரைக்க சேமிப்பு புத்தகத்துல என்ன செய்யுது, தொகை கூடுதுன்னு அதை பார்த்துட்டு அவர்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கு. அவர்கள் 3 பேரும் அந்த சேமிப்பு புத்தகத்தை பார்த்துட்டு சொல்லினோம் என்ன, நாங்கள் தொடர்ந்து சேமித்தால் எங்களோட கனவெல்லாம் நிச்சயம் நிறைவேறும். என்ன கனவு பிள்ளைகள, இந்த நல்லா படிக்க வேணும், நல்ல பட்டங்களை பெற வேணும்னு தான் நம்ம வேண்ட கனவா இருக்குது. என்ன, உங்களுக்கும் அப்படி ஒரு கனவு இருக்கோ? என்ன கனவு இருக்கு உங்களுக்கு? ஆராய்ச்சியாளராக வேணும், கெட்டிக்காரன், வைத்தியராக வேணும், போலீஸாக வேணும், நிறைய பட்ட படிப்புகள் படிக்க வேணும், சிறந்த ஆசிரியராக இருக்க வேணும், இன்ஜினியராக இருக்க வேணும், நர்ஸா இருக்க வேணும். அப்ப நாங்கள் எல்லாம் படிக்க வேணும்னா எங்களுக்கு என்ன தேவை, பெரிய ஆளானதும் காசு தேவை. எல்லா நேரமும் படக்கெட்டு கொண்டு இருக்கலாமோ, காசு தாங்கோண்டு இல்லைன்னு. அப்ப எங்க சேமிப்பு எங்களுக்கு உதவும். இப்ப அவை எல்லாரும் பெருசா வளர்ந்துட்டோம். என்ன, குரங்கு, மாடு, ஆடு எல்லாரும் என்ன செய்துட்டு நல்லா பெருசா வளர்ந்துட்டோம். பேரங்க பிள்ளைகள் புத்தகங்கள் எல்லாம் படிச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப அவர்களுக்கு தாங்கள் சேமித்த பணத்துல இருந்தே அந்த காசு எடுத்து நல்லா படிக்கணும். என்ன, அப்ப அவர்களுக்கு இலகுவாக இருக்கும். யாரையும் நம்பி வாழ தேவையில்லை, இன்னொரு ஆட்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க தேவையில்லை. தங்கள்கிட்ட இருக்கிற காசை வச்சு தாங்களே படிச்சு கொள்ளினான். கல்விதான் பிள்ளைகள் என்ன செல்வம், எங்களுக்கு கல்விதான் கட்டாயம் எங்களுக்கு தேவை. அப்ப அந்த தேவையை நாங்கள் சரியான முறையில திட்டமிட்டு செய்ய வேணும். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கேக்கு திட்டமிட்டு அம்மா மிச்ச காசு தாங்க, நாங்கள் இந்த உட்டியலுக்குள்ள போடுறேன், நான் இதை கொண்டு போய் பேங்க்ல போட போறேன், என்ன கூட்டி கொண்டு போங்கோ அப்படிலாம் சொன்னா உங்களோட அம்மா என்ன செய்வா, சரியா கூட்டி கொண்டு போவா. அங்க நாங்க ஃபார்ம் ரப்பி அந்த காசை போட்டுட்டு வரலாம். ஓகே, எங்களுக்கு மேல சந்தோஷமா இருக்கு. நாங்கள் சேமிச்ச பணம் ஒரு நாளைக்கு பெரிய ஒரு பணம் தொகையா வந்திருக்கு. எங்களுக்கு எல்லா வகையிலையும் உதவி செய்யும். நான் அடிக்கடி நாங்கள் போய் காசு எடுத்து கொண்டு இருக்கலாமோ, இல்ல. எங்களை தேவை என்ன இலக்கு, நாங்கள் படிக்க வேணும், எங்க படிப்புக்கு அந்த காசு தேவை, அதுதான் எங்க இலக்கா இருக்க வேணும். ஓகே பிள்ளைகள். இப்ப அவர்கள் என்ன செய்திட்டினாம், நன்றா படித்து பெரியவர்கள் ஆகிட்டினாம், பட்டம் பெற்றுட்டினம். என்ன பிள்ளையர், பட்ட படிப்பெல்லாம் படிச்சு சிறந்த பட்டங்களை பெற்றுட்டினாம், சந்தோஷமா இருக்கினாம். எங்களுக்கு பார்க்கவும் சந்தோஷமா இருக்குல்லோ. இந்த சிறிய சேமிப்பு எங்கள் கல்விக்கு உதவியது, எங்களோட வெற்றிக்கு உதவியது என்று சொல்லி நல்ல சந்தோஷப்படினம் பிள்ளைகள். சரியோ, அப்ப நாங்களும் என்ன செய்ய வேணும்,
சிறிய சிறிய சேமிப்புகளை செய்து கொண்டு வர வேணும். வந்துட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பேங்க்ல நீங்க கொண்டு போய் காசு போட்டீங்கன்றாலே ஓகே. சரி, அவர்கள் வந்து இப்போ உங்களோட ஸ்கூல்ல வந்து கலெக்ட் பண்ணுவார்கள். என்ன ஏதோ ஒரு வகையில அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். இல்லாட்டி நாங்கள் கொண்டு போய் பேங்க்ல போட்டுட்டு வரலாம். ஓகேயா? வெரி குட் பிள்ளையர். பிள்ளைகள் இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல மகிழ்ச்சியா இருக்கு என்ன அவர்கள் செய்தது என்ன. அதை மாதிரி நாங்களும் என்ன செய்ய வேணும்? பேங்க்ல கொஞ்சம் கொஞ்சம் காசு சேமிச்சு போட்டு கொண்டு வர வேணும். அந்த தொகை பெரிய ஒரு தொகையா வந்து எங்களுக்கு பெரிய ஒரு உதவி செய்யும் என்ன. நாங்கள் வங்கியில சேமிக்கிறதால எங்களுக்கு நல்ல பொறுப்புணர்வுகள் வரும் என்ன பிள்ளைகள். நாங்கள் சேமிக்கிறோம், அந்த காசை கொண்டு போய் வங்கியில வைப்பில் இடுறோம். அந்த வைப்பில் இடையக்க பிள்ளைகள் நாங்கள் ஒரு லைன்ல நின்று போவோம், ஃபோம் நிரப்புவோம், நல்ல வார்த்தைகளை கதைப்போம், நன்றி சொல்லுவோம். அப்ப நாங்கள் அதுல வந்து நிறைய கற்றுக்கொள்றோம். ஒரு பேங்குக்குள்ள போக அந்த நடைமுறையை பின்பற்றுறோம் என்ன பிள்ளைகள். எங்களோட டேர்ன் வரும் மட்டும் நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றது வந்து நிறைய நடைமுறைகளை கற்றுக்கொள்ளிக்க நாங்கள் ஒரு நல்ல பிள்ளைகளாக எப்பவும் இருப்போம். அடுத்தது வந்து தேவையில்லாத செலவுகள் வந்து நாங்கள் செய்ய மாட்டோம் என்ன. முந்தி இல்லாம எல்லா பொருளும் வாங்கி வைப்போம். ஆனா இப்ப என்ன செய்வோம்? தேவையான நேரத்துக்கு தான் அந்த காசை செலவழிப்போம். ஒரு அவசர உதவி நேரம் எங்களுக்கு அந்த காசை என்ன செய்யும்? கை கொடுக்கும் என்ன பிள்ளைகள். ஒரு அவசர நேரம் எங்களுக்கு என்ன செய்யும்? அந்த காசு கட்டாயம் கை கொடுக்கும். அப்ப நாங்கள் மற்றது பிறருக்கும் உதவலாம் என்ன. மற்றது எங்களுடைய எதிர்கால கனவைன்னு செய்து நினைவாக்குது. எங்களுடைய எதிர்காலத்தை வந்து நாங்கள் திட்டமிடலாம். இப்ப நீங்கள் சின்ன பிள்ளைகளா இருக்கிறீங்க, கொஞ்சம் வளர 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 இப்ப நான் என்ன படிக்க போறேன், எனக்கு என்ன தேவை இருக்கு, எவ்வளவு காசு வேணும்னு சொல்லிக்க நீங்கள் என்ன செய்வீங்க? இன்னும் அதிகமாக சேமிக்க பார்ப்பீங்க. அப்ப அதிகமான கட்டுப்பாடுகளை உங்களுக்குள்ள விதிச்சு கொள்வீங்களோ. இது தேவையில்லாத செலவு, இதை நான் வந்து நடந்து போகலாம் என்று சொல்லி தேவையில்லாத செலவுகளை வந்து என்ன செய்வீங்க? கட்டுப்படுத்தி கொள்வீங்க. வீட்டு தோட்டம் வைப்போம், அதுல இருந்து வார காய்கறிகளை சாப்பிடுவோம் என்று சொல்லுவீங்க. மற்றது இப்ப வாழை மரம் வச்சா சொல்லுவீங்களா, அம்மா இந்த வாழைக்குலை வந்திருக்குது, நாங்கள் இந்த வாழைக்குலை என்ன செய்வோம்? சந்தைக்கு கொடுப்போம். அப்ப அதால வர காசை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்? சேமிக்கிறோம். இப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் என்ன செய்யறோம்? பிள்ளைகள் பின்பற்றுறோம் ஏன்னா. அப்ப நாங்கள் ஒரு நல்ல ஒரு பிள்ளைகளாக எப்பவுமே இருப்போம். அப்ப சேமிப்பு வந்து எங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுத்தரும். சரியோ? இந்தியிலேருந்து நாங்கள் சேமிக்க ஆரம்பிப்போமோ? சேமிப்போம். சேமிச்ச பணத்தை என்ன செய்வோம்? வெரி குட். பேங்க்ல கொண்டு போய் பாதுகாப்பாக வைப்பில் இடுவோம். ஓகேயா? பாய் பிள்ளைகள், நன்றி.